வாழ்க்கையில பிடிச்ச வாழ்க்கைய வாழ்பவன் அதிர்ஷ்டசாலிங்க. எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதை பிடிச்ச மாதிரி வாழ்றவன் புத்திசாலி. நேரில் பார்க்க ஆசை, ஆனால் பார்க்க முடியவில்லை. கண்கள் இரண்டும் உன்னையே தேடுகின்றது. எப்போது உன்னை நேரில் பார்ப்பேன் என்று. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அன்பு இருந்தால் கோபம் இருக்கும், பாசம் இருந்தால் பயமும் இருக்கும், உண்மை இருந்தால் பிடிவாதம் இருக்கும், உரிமை இருந்தால் கண்டிப்பா சண்டை இருக்கும், உயிரா இருந்தால் இந்த எல்லா இம்சையும் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கோவத்தை ரசிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன். அந்த கோவத்துல இருக்கிற காதல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆண்கள் மழையில நனைகிறதும் வெயில்ல காஞ்சிட்டு வேலை பாக்குறதும் பணத்து மேல இருக்க ஆசையால இல்லைங்க, அவரோட பொண்டாட்டி குழந்தைங்க மீதான பாசத்தால மட்டும்தாங்க. அதாங்க உண்மையும் கூட. பிடிச்சா விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதான் நான். உன் மேல பாசம் வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி மறக்கிறதுன்னு தெரியவே இல்லை. ரொம்பவே யோசிக்கிறேன். புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மைகள் கூட ஊமையாகி விடுகிறது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. சிலருக்கு பனித்துளி பிடிக்கும், சிலருக்கு மழை துளி பிடிக்கும். ஆனால் யாரையாவது உண்மையா நேசிச்சு பாருங்க, அவங்க கண்ணீர் துளி கூட நமக்கு பிடிக்கும். உலகத்திலேயே அன்பை விட ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லைங்க. அந்த அன்பிற்கும் மேலாக நான் நினைக்கும் அழகான உறவு நீ மட்டும்தான். வாழ்க்கையில அழகா நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன்னிக்கிறத விட மறந்து பாருங்களேன். மறதியும் ரொம்ப அவசியம்ன்றது புரியும். நீ ஒரு விஷயத்த முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் அதை யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டே இருக்காங்க, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உன்னை விரும்பும் இதயம் உன்னிடத்துல அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். சில நேரம் உன் மௌனம் பிடிக்கும், சில நேரம் உன் கோபம் பிடிக்கும். எனக்கு என்ன சொல்லும் வார்த்தைகளும் ரொம்ப பிடிக்கும். என்னை எனக்கே உணர வச்ச அன்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை இழக்கிறத நினைச்சு கவலைப்படாதவங்க நீ அழுகுறத நினைச்சு கவலைப்பட போறாங்க. உன்னுடைய நினைவோ என்னை சந்திக்க வா என்று தொந்தரவு செய்கிறது. ஆனால் உன் உதடுகளோ என்னோடு பேசாமல் மௌனமாகவே இருக்கின்றது. என்ன செய்வதென்று புரியாமல் என் மனமோ குழப்பத்தில் தவிக்கின்றது. மாறாதோ இந்த நிலை. உன்னோட முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது. காதலிக்கவும் வேண்டாம், நீ என்னை காணவும் வேண்டாம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரே வார்த்தை, என்னால உன்னை மறக்க முடியல. இழந்ததை எண்ணி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அதை இழந்த துடிப்பு உங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளவு பெரிய வலின்னு. ஒருத்தர் நம்மள மதிக்கல அப்படின்னு நினைக்கிறது தவறுங்க. அவங்களுக்கு நம்ம மதிப்பு தெரியல அப்படின்றதுதான் உண்மை. விலகி செல்லும் மனிதர்களை விட்டுடுங்க. சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி பலன்னு தெரியுங்க. சிரிப்பு வர அளவுக்கு பேசுறவங்களும், என்ன பேசினாலும் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்களும் கடவுள்கிட்ட தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள். சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசம்னா வாங்கிக்கலாங்க, பாடம்னா கத்துக்கலாம். கோபமோ சோகமோ அன்பானவங்க கிட்ட ஒரு நாளைக்கு மேல பேசாம இருந்துடாதீங்க. மனசுக்கு பிரிவை தாங்குற சக்தி வந்துட்டா பிரிவு நிரந்தரமாயிடுங்க. கலங்காம இருங்க. காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்ம கிட்ட வந்து சேரும். ஆண்களின் காதல் அவர்களின் கண்களிலும், பெண்களின் காதல் அவளின் புன்னகையிலும் அழகாக வெளிப்படுவதே காதல். உலகத்திலேயே நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? உங்களோட மனசாட்சி. அன்பு கிடைக்காத எந்த ஒரு மனசுக்கும் வேற ஒருத்தர் அன்பு காட்டுனாங்கன்னா அது ரொம்ப பெருசா தெரியும், அது வேணும்னு தோணும். இதுக்காக தான் இத்தனை வருஷம் ஏங்கியிருக்கேன்னு தோணும், கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தோணும். ஆனா அன்புக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குங்க. இளமையில் தகப்பனும் முதுமையில் மனைவியும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத சொத்துக்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. ஏன்னா நம்ம லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு போறதை விட ஒருத்தரோட உண்மையான உருவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கும், இல்லன்னா இல்ல. ஒரு ஆணை அளவுக்கு அதிகமாக கொஞ்ச வைப்பதும் அளவுக்கு அதிகமாக கெஞ்ச வைப்பதும் அவளை உண்மையாக நேசித்த பெண்ணால் மட்டுமே முடியும்.
உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு. அத யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா திரும்ப எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு உடம்பு முடியலனாலோ நம்ம மனசு கஷ்டமானாலோ நம்மளை விட நம்ம மேல உண்மையான பாசம் வச்சவங்க தான் ரொம்பவுமே துடிச்சு போவாங்கங்க. எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்ப மறந்துட்டு போயிடுங்களேன். உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். வாழ்க்கையில அடுத்த நொடியில 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்குங்க இயற்கை. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. ஒரு பொழுதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள அடுத்தவங்களை காயப்படுத்திடாதீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது, வாழவும் முடியாது. உங்களிடமே வந்து சேரும். காத்திருங்கள். யாருக்கிட்டையும் அளவுக்கு மேல கெஞ்சாதீங்க, மன்னிப்பும் கேட்காதீங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சிருந்தாங்கன்னா உங்களை இந்த அளவுக்கு கெஞ்ச விட மாட்டாங்க. என் ஆயுள் முழுவதும் உன் அன்பு வேண்டும், இல்லையெனில் உன் அன்பு உள்ளவரை மட்டும் என் ஆயுள் போதும். அசிங்கப்பட்ட, ஏமாத்தப்பட்ட அப்படின்னு நிறைய பேரு கஷ்டப்படுறீங்கல்ல. வாழ்க்கையில அசிங்கப்படணுங்க, ஏமாத்தவும் படணும். அசிங்கப்பட்டாதான் நம்ம யாரெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். யாரையெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் தூக்கி வச்சு பாக்குறோமோ அவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதும் நமக்கு புரிய வரும். நமக்குள்ள எவ்வளவு திறமைகளோ, எவ்வளவு சக்திகள் இருக்கணும், எவ்வளவு சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம அசிங்கப்பட்ட பிறகுதாங்க நமக்கே தெரிய வருது. தெரிய வரும்பொழுதுதான் நம்மள வேற ஒரு மனுஷனா உருவாக்கி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுங்க. ஏமாத்தப்பட்டீங்கனாலோ அசிங்கப்பட்டீங்கனாலோ நல்லதுதாங்க. ஏதோ ஒரு பெருசா உங்க வாழ்க்கையில வருவீங்க அப்படின்னு அர்த்தங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். எப்பவுமே மறக்காம இருக்கிற அன்பு அழகானது. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பு ஆழமானது. உனக்கு உண்மையா இருக்க இதயத்தோடு விளையாடாத. அது திரும்ப விளையாடுச்சுன்னா உன்னால தாங்கவும் முடியாது, உன்னால தூங்கவும் முடியாது. பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான். 1000 முறை உன்னை நினைக்கும் என் இதயத்துக்கு ஒரே ஒரு கவலைதான், என்னை ஒரு முறை நினைப்பாயா என்று. இங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நீங்க எப்ப கீழே விழுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம். சோ அதுக்கான சான்ஸ அவங்களுக்கு என்னைக்குமே கொடுத்துறாதீங்க. உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். எவ்வளவுதான் வழிகள் இருந்தாலும் வழிகளே இல்லாதது போல் நடித்து வாழ்பவள் தான் பெண். எண்ணங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் அதற்கான நோக்கத்தை உருவாக்கும், கெட்ட எண்ணங்கள் அதற்கான நோக்கத்தை உருவாக்கும். நாம எந்த எண்ணத்துல எந்த விஷயம் செய்தாலும் அதுதாங்க நடக்கும். எந்த விஷயத்தை எப்படி நினைச்சு செய்கிறோமோ அது மட்டும் தாங்க நடக்கும். தவறுகள் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடம் அன்பு நிறைந்த நெஞ்சங்களில் மட்டுமே. பெண்கள் சத்தமிட்டு சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வட்டமிட்டு கொண்டிருக்கிற வழி ஏராளம். உங்களை வேண்டான்னு ஒருத்தர் ஈஸியா உங்களை விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, ஆனா உங்களால அதை கடந்து போக முடியல. அப்படிதானே? ஏன் தெரியுமா? நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க. அதனாலதான். ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். எனக்கு என்கிட்ட பேச நேரம் இல்லாம தான் என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது என்கிட்ட மட்டும்தான் பேச நேரம் இல்லைன்னு. உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க, புரியும். உங்களை அலட்சியம் செய்யும் உறவுகளை திரும்பி பார்க்காதீங்க. உங்க உண்மையான அன்பின் வழிகள் அவங்களுக்கு தெரியாது. உன்னுடைய நினைவோ என்னை சந்திக்க வா என்று தொந்தரவு செய்கிறது, ஆனால் உன் உதடுகளோ என்னோடு பேசாமல் மௌனமாகவே இருக்கின்றது. என்ன செய்வதென்று புரியாமல் என் மனமோ குழப்பத்தில் தவிக்கின்றது. மாறாதோ இந்த நிலை? வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை. திரும்பி பார்க்கலாங்க, ஆனா திரும்பி போக முடியாது. உன்னை உயிரா நினைக்கிற உறவை நீ மதிக்கலனா நீ உயிரா மதிக்கிற எந்த உறவும் உன்கிட்ட இருக்காது. பெண்கள் சத்தமிட்டு சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வட்டமிட்டு கொண்டிருக்கிற வழி ஏராளம். அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க பழகிட்டா
நிம்மதி நம்பல. நீங்க எவ்வளவு பேசியும் புரியாத ஒருத்தருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் புரிஞ்சிடும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாதுங்க. அன்புக்காக ஏங்கி தேடாதீங்க, அன்புக்காக ஏங்குபவரை தேடுங்கள். அந்த அன்பு நிலைத்திருக்கும் ஆயுள் வரை. நம்பிக்கை வெற்றியோட தாங்க வரும். ஆனா வெற்றி நம்பிக்கை இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் வரும். எதையும் சந்திப்போம், எப்பவும் சாதிப்போம். ஒரு பொழுதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள அடுத்தவங்களை காயப்படுத்திடாதீங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சில பேருக்கு கேக்குறதுக்கு காது மட்டும்தாங்க இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இருக்காது. அன்பு அதிகமா இருந்தா சண்டை வரதாங்க செய்யும், நம்பிக்கை அதிகமா இருந்தா அதை விட சண்டை வரதாங்க செய்யும். இது எதுவுமே இல்லைன்னா மனசு அப்படியே கம்முன்னு இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தாங்க உங்க அன்பு நிலைக்கும். எது தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் எது தேவை என்று தெரிந்துவிடும். அவங்க எனக்குன்னு இருந்தா கண்டிப்பா திரும்பி வருவாங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க உங்களுக்குன்னு இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏங்க அவங்கள நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா இதாங்க உண்மை. நம்மள சுத்தி இருக்கிறவங்க புத்திசாலிகளா இருந்தா நம்ம முட்டாளா இருக்கணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நட்பு என்பது கண்களையும் கை விரலையும் போல இருக்கணுங்க. கை விரல் காயப்பட்டால் கண்கள் அழுகின்றது, கண்கள் அழுதால் கை விரல்கள் துடைக்கின்றது. உன்கிட்ட ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்ல எனக்கு. என் கண்கள் மூடும் பொழுது உன்னை பார்க்க வேண்டும், மனசு ஏங்கும் பொழுது உன் குரல் கேட்க வேண்டும், அவ்வளவுதான். அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க பழகிட்டா நிம்மதி நம்மள தேடி வரும். ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு ஆண் மகனின் மனதில் தேவதையா வாழ்கிறாள். அவள் அழகினால் அல்ல, அன்பினால். எல்லாம் நமக்கு இருக்குங்க, ஆனா எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்ல, அன்பை தவிர. கண்ணீர் சிந்த வைக்கும் உறவை கண்களில் வை, கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளும் உறவை இதயத்தில் வை. ஒரு ஆணை அளவுக்கு அதிகமாக கொஞ்ச வைப்பதும் அளவுக்கு அதிகமாக கெஞ்ச வைப்பதும் அவளை உண்மையாக நேசித்த பெண்ணால் மட்டுமே முடியும். ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும். வாழ்க்கையில அழகு என்ன தெரியுங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறது இல்லைங்க, உங்களால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதுதான் இருக்கு. எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது முடியாதுங்க. போகிறத விட்டுடுங்க, வர்றத வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு முறை மட்டுமே நடக்கும். 2 நிமிடம் பேசிவிட்டு 24 மணி நேரமும் உன்னையே நினைக்க வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களை நம்பினவங்கள ஏமாத்திராதீங்க. ஒவ்வொரு பொண்ணோட கோபங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தைத்தனமான ஆசையோ ஏக்கமோ கண்டிப்பா இருக்குங்க. புரிஞ்சுக்கிற ஆண்களுக்கு அவங்க தேவதைகள், புரியாத ஆண்களுக்கு அவங்க தொல்லைகள். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடந்து போன காலம் திரும்பி வரப்போவதில்லை. குறைகளை ஏத்துக்கிட்டு நிறைவா வாழ்றது தாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில இருக்க குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில உள்ள நிறைகளை பார்க்க முடியாது. 1000 முறை உன்னை நினைக்கும் என் இதயத்துக்கு ஒரே ஒரு கவலைதான், என்னை ஒரு முறை நினைப்பாயா என்று. புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மைகள் கூட ஊமையாகி விடுகிறது. உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும், உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். வாழ்க்கைய மொத்தமா நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இருக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. வலிக்குங்க, ஆனா வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும், அவ்வளவுதாங்க வாழ்க்கை. புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மைகள் கூட ஊமையாகி விடுகிறது. உனக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ணாலும் எனக்கு கை வலிக்காது, பட் உன்னோட ரிப்ளை வரலன்னா என்னோட மனசு ரொம்ப வலிக்கும். ஒரு முறை நீதான் இதயமாக இருந்து பார், உனக்காக நான் எப்படி துடிக்கிறேன் என்று தெரியும். இது நம்மளை பத்தி தெரியாதவங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க அவசியம் இல்லைங்க. உண்மையான அன்புக்கு முன்னாடி மட்டும்தாங்க ஆணவம் அடங்கி போகும், கர்வம் கூட கரைந்து போகும். விலகி செல்லும் மனிதர்களை விட்டுடுங்க. சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி பல பலன்னு தெரியுங்க. தொலைக்க தொலைக்க கிடைத்து கொண்டே இருக்கிறது கவலைகள் மட்டும். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றனர், ஆனால் உதாசீனங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படுவதில்லை. எப்போ நம்ம மனசுல நல்லதை மட்டும் நினைக்கிறோமோ அப்பவே கடவுள் நம்ம கூட இருக்கிறத உணரலாம். விட்டு பிடிப்பது நட்பல்ல, விட்டு கொடுப்பதுதான் நட்பு. விட்டு கொடுப்பதும் நட்பல்ல,
கடைசி வரைக்கும் விலகாமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு. ரசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுதாங்க, சிரிக்க தெரிந்தால் வெறுப்பு கூட அன்புதான். உன்னோட பாசம், உன்னோட சிரிப்பு அழகு, உன்னோட கோபமும், இது எல்லாமே நான் மட்டும்தான் ரசிக்கணும். உன் குட்டி இதயத்துல நான் மட்டும்தான் வாழணும். நல்லது மெதுவா தாங்க நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனாலதான் எப்பவுமே பொறுமையா இருக்கணும். பொறுமை ரொம்ப அவசியங்க. கோவத்துல ஏழையா இருந்துருவோங்க, அன்புல மட்டும் பணக்காரங்களா இருப்போம். அன்பான உறவுகளுக்கு கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்ச நட்பு தாங்க நம்ம வாழ்க்கையில இழக்க கூடாத நட்பாக மாறிவிடும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க புத்திசாலிகளா இருந்தா நம்ம முட்டாளா இருக்கணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நட்பு என்பது கண்களையும் கை விரலையும் போல இருக்கணுங்க. கை விரல் காயப்பட்டால் கண்கள் அழுகின்றது, கண்கள் அழுதால் கை விரல்கள் துடைக்கின்றது. எந்த மாதிரி காதல நீங்க விட்டுட்டீங்கன்னு ஒரு நாள் உணர்வீங்க. எப்படி தெரியுமா? நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஒருத்தர் திரும்பி உங்களுக்கு பண்ணும்போது மட்டும்தான் உணர்வீங்க. உங்க மேல ஒருத்தர் பைத்தியமா இருந்தாங்க அப்படின்னு. அப்பதான் அந்த காதலை உணர்வீங்க. அது காதல் ஒரு அளவு கடந்த காதல், ஆதிக்கமான அன்புன்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேரோட லவ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரே ஒரு லவ் பண்ணுவாங்க, அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் லவ்வரை நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லவ்வர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்படுறவன் கிட்ட சிரிப்பு இருக்காதுங்க, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்துல சிரிக்கிறவன் கிட்ட தோல்வியே இருக்காது. எத்தனை வயசானாலும் தன் மனைவியோட ஒரு வார்த்தையை கேட்டு முடிவு செய்யற கணவனும் அவர் எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்புற மனைவியும் இருக்கிற வரைக்கும் அழகான காதல் ஆவதில்லை. கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல 1000 முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க. அந்த பாவத்தை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. எல்லாரோட மனசுலயும் காயங்கள் இருக்குங்க. அதை வெளிப்படுத்துற விதம் தான் வித்தியாசமா இருக்கும். சிலர் கண்ணீரால வெளிப்படுத்துவாங்க, சிலர் புன்னகையாக வெளிப்படுத்துவாங்க. ஒரு அன்பான முகம் 1000 அழகான முகத்துக்கு சமம். எப்பவுமே அழகான முகத்தை விட அன்பான இதயத்தை நேசி, வாழ்க்கை அழகாக இருக்கும். கஷ்டம்ன்றது சின்ன கல்லு மாதிரிங்க. அது கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடுங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா என்னன்னு நமக்கு நல்லா புரியுங்க. அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்றத நினைக்கவே போறதில்லைங்க. பெண்களின் காதல் பூவில் உள்ள பனித்துளி போல அழகானது. ஆண்களின் காதல் வேரில் உள்ள நீரை போல ஆழமானது. ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல நம்பிக்கையையும் பாசத்தையும் வச்சதாலதான் இப்போ கண் கலங்கி நின்னுட்டு இருக்க. இப்ப தெரியுதா? இப்ப ஏன் நீங்க அழுதுட்டு இருக்க அப்படின்னு இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோ, இப்படியே மனுஷங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் ஏதாவது பேசி எதையாவது செஞ்சு நம்ம சந்தோஷப்படுத்த ஒரு இதயம் இருந்தால் போதுங்க. வாழும் வாழ்க்கை சொர்க்கம் தாங்க. உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் காரணம் நீங்க மட்டும்தான். உங்களை நேசிக்கும் 4 பேரை நீங்க நேசிக்க தொடங்கினாலே போதுங்க. உங்களை வெறுக்கும் 100 பேரை பத்தி யோசிக்க கூட நேரம் இருக்காதுங்க. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், ஆனா பொய்யா ஒருத்தரை நேசிக்க தெரியாது. எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்ப மறந்துட்டு போயிடுங்களேன். உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வரும்போது ஏன் திட்டி திக்குது தெரியுமா? சூரியனை மட்டும் இல்லைங்க, மனுஷனோட வளர்ச்சியும் கூட. இன்றைய நியூஸ் பேப்பர் நாளைய வேஸ்ட் பேப்பர், அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கு தாங்க இங்க எம்புட்ட ஆட்டம். உயர்வான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உருவம் அவசியம் இல்லைங்க, உணர்வுகள் மட்டும் போதும். எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதிங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். நெருப்பு சுடோ அப்படின்றது அறிவு, அதை தொட்டு சுட்டு கொள்வது அனுபவம். இனி நெருப்பை தொடக்கூடாது அப்படின்னு உணர்வது ஞானம். உங்களை அலட்சியம் செய்யும் உறவுகளை திரும்பி பார்க்காதீங்க. உங்க உண்மையான அன்பின் வழிகள் அவங்களுக்கு தெரியாது. உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல,
உன்கிட்ட கோவப்பட்டு நிறைய தடவை உன்னை திட்டிருக்க, ஆனா மனசால ஒரு தடவை கூட உன்னை வெறுத்ததே இல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நான் தேடும் சந்தோஷம் நீயும் உன் அன்பு மட்டும்தான். உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். உள்ளங்கையில் தாங்குவதை விட நீ என்னை உள்ளத்தில் ஏந்திக்கொள், மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ளவரை. கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான். பேச பேச ரசிச்சதும் ரசிச்சு ரசிச்சு பேசியதும் உன்னிடம்தான், உன்னிடம் மட்டும்தான். முன்னெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு இருக்கும்போது அளவா பேசி அன்பா இருப்போங்க. இப்பெல்லாம் சண்டை வரக்கூடாதுன்னே அளவா பேசி அமைதியா இருக்கும். கரெக்ட் தானங்க? தன்மானத்தை இழந்து எதையும் அடையணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த இடத்துல நம்மள வச்சிருக்காங்களோ அதே இடத்துல அவங்களையும் நம்ம வைக்கணுங்க. உறவுகள் முக்கியம்தான், அதை விட சுயமரியாதை ரொம்பவுமே முக்கியங்க. உலகத்துல அழகா இருக்கவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க, ஆனா அன்பா இருக்கவங்களுக்கு தான் பஞ்சம். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் சில அன்பான உறவுகளிடம் மட்டும்தாங்க இருக்கும். நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நடக்கிறத எல்லாமே அமைதியா ஏத்துக்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா அதுவும் அளவு சொல்ல தெரியாது. ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு இதுவரை யாரையும் பிடிச்சதில்ல, இனி யாரையும் பிடிக்க போறதும் இல்ல. அடக்கி ஆள நினைக்கும் ஆணை பெண்கள் விரும்புவதில்லை, அன்பால் ஆள நினைக்கும் ஆணிடம் அடங்கி போக பெண்கள் மறுப்பதில்லை. சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது. வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்து பெண்களை மேலும் அழகு சேர்ப்பதுதான் அன்பான ஆண்கள். தகுதி இல்லாத இடத்துல அன்பு கொடுத்து ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லாதீங்க, தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. வலிக்குங்க, ஆனா வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும், அவ்வளவுதாங்க வாழ்க்கை. உள்ளங்கையில் தாங்குவதை விட நீ என்னை உள்ளத்தில் ஏந்திக்கொள், மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ளவரை. இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல வந்து பேசுறதுதான் உண்மையான அன்பின் அர்த்தம். உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் காரணம் நீங்க மட்டும்தான். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றனர், ஆனால் உதாசீனங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படுவதில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றதுல தப்பில்லைங்க, ஆனா அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கணிச்சிடக்கூடாதுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க, பண்ணலன்றத தாண்டி நம்ம கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட நம்மளும் நம்ம உறவும் ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க. அந்த மாதிரி மன்னிப்பு கேக்குறவங்கள வாழ்க்கையில இழந்துடவே கூடாது. உலகத்திலேயே அன்பை விட ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லைங்க. அந்த அன்பிற்கும் மேலாக நான் நினைக்கும் அழகான உறவு நீ மட்டும்தான். தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பின்னாடி யாராவது சொல்லிதாங்க தெரிய வரும். உண்மையாவே நேசிக்கிறவங்களால ஒரு நாள் கூட பேசாம இருக்கவே முடியாதுங்க. நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாம இருந்துருவாங்க. 3 வேளை பசிக்கு முடிஞ்சா சம்பாதிங்க, நிம்மதியா தூங்குங்க. அப்புறம் ஜெயிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. யாருமே ஜெயிக்கவும் போறதில்ல. வாழ்க்கையில எல்லாருமே தோத்துதான் போறோம் சாவுக்கு முன்னாடி. அன்பு வேண்டுமென்று அடம் பிடிக்கும் இதயம்தான் இறுதியில் அமைதியே போதும் என்று உணர்கின்றது. உன்னை அதிகமா காதலிச்சதும் நான் தான், வெறுத்ததும் நான் தான். பார்த்து பார்த்து உன்னை காதலிச்ச, பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்ட. இதுதான் பாசம்னு நீ போனப்பதான் தோணுச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்ட. நீ திரும்ப வரணும்னு ஆசைப்படல, நீ நல்லா இருந்தா போதும், நல்லா இரு. விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ போயிருப்பேன். நீ வேணுங்கிறதாலதான் திரும்ப திரும்ப நானா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் என்னோட மனசு புரிய மாட்டேங்குது. என் மனசை நோக்கடிச்சு கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்னதான் சந்தோஷம்னு எனக்கு தெரியல. உங்க மனசுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட மட்டும் விளக்கமா பேசுங்க, மத்தவங்க கிட்ட எப்பவுமே சுருக்கமா பேசுங்க. நான் நானாக இருக்கணும் அப்படின்ற கர்வமும் திமிரும் எனக்குள்ள அதிகமா இருக்குங்க. அதே சமயத்துல யாருகிட்டையும் சுயநலமா பழகவும் மாட்டேன், பழகவும் தெரியாது. உங்களை நேசிக்கிறவங்க மனச கஷ்டப்படுத்தாதீங்க, அப்புறம் அவங்க மௌனமே உங்களுக்கு பெரிய தண்டனையா மாறிடும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடிச்சத மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நமக்கு ஒரு அடையாளங்க.
இந்த உலகத்துல நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மள நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். உலகத்திலே ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நம்மள முழுசா நம்பினவங்க கிட்ட பொய் சொல்றது. இப்ப இந்த பொய் மூலமா சந்தோஷமா இருக்கலாங்க, ஆனா ஒரு காலம் வருங்க நீங்க ஒருத்தரை நம்புறதுக்கு. அப்ப அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லும் போதுதான் தெரியும் அந்த வலியோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க புத்திசாலிகளா இருந்தா நம்ம முட்டாளா இருக்கணுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க, பண்ணலன்றத தாண்டி நம்ம கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட நம்மளும் நம்ம உறவும் ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க. அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறவங்கள வாழ்க்கையில இழந்துடவே கூடாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச காத்திருக்கிறதும், பேசும்பொழுது சண்டை போடுவதும், சண்டை போட்டாவது அவங்க கிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு ஏங்குறது மட்டும்தாங்க உண்மையான அன்பின் உச்சகட்டம். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பவுமே உங்க நினைப்புல கொண்டு வராதீங்க. எது கிடைக்கிறதோ அதுவே உனக்கு உரியது. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யார்கிட்ட பேசுறோம் என்பதை விட என்ன பேசுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரோ ஒருத்தரோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட முகத்தை சொல்லிக்கும் எந்த ஒரு உறவோ நிச்சயம் நமக்கானவரா இருக்கவே முடியாதுங்க. அவங்க நமக்கு தேவையும் இல்லை. நம்மள பத்தி தெரியாதவங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க அவசியம் இல்லைங்க. கூட்டத்தில் நீ நின்றாலும் உன்னை தேடுவது எனக்கு கடினம் இல்லை. நீ எங்கு சென்றாலும் என் இதயத்துக்கு தெரியும். ஏனென்றால் என் இதயம் உன்னிடத்தில் உள்ளது. நமக்கு இருக்கக்கூடிய வழிகள்ல தாங்க முடியாத, ஏத்துக்க முடியாத வழி என்னன்னு தெரியுங்களா? நமக்காக அதிகமா நேரம் ஒதுக்கினவங்க கடைசியில நம்மளையே ஒதுக்கிட்டு போறாங்கல்ல, அந்த வழிய தாங்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. சோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி தயவு செய்து ப்ளீஸ் எனக்கு மட்டும் இந்த வழியை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆல்ரெடி இந்த வழியை நீங்க அனுபவிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதோட வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கண்டிப்பா நீங்க யாருக்கும் இந்த வழியை கொடுத்துறாதீங்க. தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர் சுட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேல நம்ம நல்லா இருக்கோம், அடுத்தவங்களை விட நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்கள விட வசதியா வாழ்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நினைச்சிருந்தா தயவு செய்து உங்க எண்ணங்களை மாத்திக்கங்க. நம்ம சந்தோஷம் நம்மளால மட்டும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. நீங்க ஒருத்தரை ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டீங்க, ஆனா உடைஞ்சு போன ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரையும் நம்ப முடியாம எல்லார்கிட்டயும் வெறுப்பா எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம, உண்மையாவே ஒருத்தர் அன்பு காட்டினாலும் அதை ஏத்துக்க முடியாம ரொம்ப காயப்பட்டு இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட எப்பவுமே மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க ஆண்களோட குணம். தனக்கு பிடிச்ச ஆணிடம் தினமும் மனசோட பேச விருப்பப்படுவது பெண்களின் குணம். எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நமக்கு முக்கியமானவங்களும் நம்மள தேடுறவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். கொஞ்சம் பொறுமையா யோசிக்கும் போதுதாங்க தெரியுது நம்ம ரொம்ப மோசமா ஏமாந்து போயிருக்கோம்னு. அதையும் தாண்டி அவங்க நமக்கு லைஃப் லெசனா சொல்லி கொடுத்து போயிருக்காங்கல்ல. எதையும் நம்பிடாத, ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு 4 தடவை யோசிச்சு பண்ணு. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்டோம்ல. ஏமாந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுறதை விட நிறைய விஷயத்த வாழ்க்கையில கத்துக்கிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாங்க. அதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா நம்மள நமக்கு புரிய வச்சதுக்காக. வாழ்க்கையில 2 விஷயத்த யார்கிட்டயும் கேட்கவே கூடாதுங்க. என்னெல்லாம் தெரியுமா? அன்பு, காதல். அடுத்தது நம்ம வாழ்க்கையில நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனவங்கள தயவு செய்து கெஞ்சாதீங்க. உங்க தன்மானத்தை இறக்கி அவங்கள நம்ம கூட இருக்க சொல்லி கெஞ்சாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்யவே கூடாதுங்க. அப்படி நம்ம செஞ்சா நம்ம தன்மானத்தை இழந்து நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி. வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை சந்திச்சிருக்கோங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் நினைவுல இருப்பாங்க. சிலர் வரமாக, சிலர் பாடமா. ஏழை பணக்காரன் இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்ன தெரியுமா? நாயா அலைஞ்சா அவன் ஏழைங்க, நாயோட அலைஞ்சா அவன் பணக்காரன். அனுபவம்ன்றது நம்ம கடந்து வந்த பாதை இல்லைங்க, வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட பாடம். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க மனம் விட்டு பேசாத வரை எல்லாமே மன அழுத்தம் தான்.
உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கிட்ட இருந்து காலும் மெசேஜும் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. இத புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட போய் ஏன் பேசல, ஏன் மெசேஜ் பண்ணல அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களை அவாய்ட் பண்றதுக்குன்னே அவங்க பல காரணங்களை சொல்லுவாங்க. அவங்க விலகி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா நீங்களும் விலகி போயிடுங்க. அப்படி இல்லாம அவங்க கிட்ட போய் பேச நினைச்சீங்கன்னா வலி உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். கனவுக்கோ நினைவுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. கனவுல என் அருகில் நீ இருப்பாய், நிஜங்களில் உன் தொலைவில் நான் இருக்கேன். அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது. நம்மை அறிந்தவர் பலர் இருப்பார், ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பார். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதாங்க தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும். வேடிக்கை பாக்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்யறவங்களுக்கும் என்னங்க தெரியும்? வேதனை படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில 1000 வழி இருக்குன்னு. அறிவுரையை அளவா சொல்லுங்க, ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை வேறு, அவங்கவுங்க பாதைகளும் வேறு. கஷ்டப்படுறவன் கிட்ட சிரிப்பு இருக்காதுங்க, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்துல சிரிக்கிறவன் கிட்ட தோல்வியே இருக்காது. வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில செமையா வாழ்ந்து காட்டுறதுல இருக்கு பாருங்க ஒரு திமிரு, அதுதாங்க கெத்து. வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்து பெண்களை மேலும் அழகு சேர்ப்பதுதான் அன்பான ஆண்கள். சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா அதுவும் அளவு சொல்ல தெரியாது. ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு இதுவரை யாரையும் பிடிச்சதில்ல, இனி யார். அறிவுரையை அளவா சொல்லுங்க, ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை வேறு, அவங்கவுங்க பாதைகளும் வேறு. பிடிச்சத அடிக்கடி நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பதை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். உலகத்திலேயே அன்பை விட ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லைங்க. அந்த அன்பிற்கும் மேலாக நான் நினைக்கும் அழகான உறவு நீ மட்டும்தான். நம்ம நல்லா வாழ்ந்தா 10 பேர் பார்த்து பொறாமப்படுவாங்கங்க. ஆனா கஷ்டப்பட்டா 10 பேர் ஏளனமா பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்ற மனுஷங்க இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க. அந்த குறை சொல்ற மனுஷங்களுக்கு மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான் அப்படின்னு பார்க்காம அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. நீ என்னோடு பேசும்பொழுது புரியாத ஒன்று நீ பேசாமல் இருந்த அந்த ஒரே நாளில் புரிந்தது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதென்று. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி யாராலுமே வாழ முடியாதுங்க, கடவுளால கூட. நீங்க அடுத்தவங்களுக்காக விளக்கை ஏத்தி கொடுங்களேன், உங்களோட பாதைக்கும் வெளிச்சம் வரும். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேல நம்ம நல்லா இருக்கோம், அடுத்தவங்களை விட நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்கள விட வசதியா வாழ்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நினைச்சிருந்தா தயவு செய்து உங்க எண்ணங்களை மாத்திக்கங்க. நம்ம சந்தோஷம் நம்மளால மட்டும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பின்னாடி யாராவது சொல்லிதாங்க தெரிய வரும். நீ சந்தோஷமா இருக்கியா, போதும். யாரையும் புண்படுத்தாத சந்தோஷமா இருக்கியா, சூப்பர். கடவுளுக்கே சமமானவங்க நீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க, அகம் அழகா இருந்தால் போதுமானது. பொறுமையாக இருங்க. உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது, வாழவும் முடியாது. உங்களிடமே வந்து சேரும், காத்திருங்கள். அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகமா சந்திப்போங்க. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். எதை நீ மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய். இதுதாங்க வாழ்க்கை ரகசியம். நீ சந்தோஷமா இருக்கியா, போதும். யாரையும் புண்படுத்தாத சந்தோஷமா இருக்கியா, சூப்பர். கடவுளுக்கே சமமானவங்க நீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க, அகம் அழகா இருந்தால் போதுமானது. கூட இருந்துகிட்டு கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல 1000 முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க. அந்த பாவத்தை மட்டும் யாரும் யாருக்காவும் பண்ணிடாதீங்க. நிறைய பேரு அமைதியா இருக்க காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஏன்னா நம்ம கஷ்டத்தையும் வலிகளையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டு இருக்கோம். நமக்கு நாமே மனசுக்குள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
மத்தவங்க கிட்ட பேசாம. அதனாலதான் என்னவோ நம்ம அமைதியாவே இருக்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன். பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான். என்னோட நீ பேசுவது என்னவோ கொஞ்ச நேரம்தான், ஆனா அது தருகின்ற சுகமோ வலியோ என் நினைவில் இருந்து நீங்குவதே இல்லை. அடுத்து உன்னோடு நான் பேசும் வரை. இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல வந்து பேசுறதுதான் உண்மையான அன்பின் அர்த்தம். உங்களுடைய உண்மையான அன்பு பத்தி தெரியாதவங்க கிட்டயும் புரியாதவங்க கிட்டயும் தயவு செய்து கோவப்படாதீங்க. ஏன்னா உங்க கோபம் கூட ஒரு அன்பு தான்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேல நம்ம நல்லா இருக்கோம், அடுத்தவங்களை விட நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்களை விட வசதியா வாழ்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நினைச்சிருந்தா தயவு செய்து உங்க எண்ணங்களை மாத்திக்கங்க. நம்ம சந்தோஷம் நம்மளால மட்டும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கு என் மனசை காயப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. சிரிக்கும் பொழுது வாழ்க்கைய வாழ மட்டும்தாங்க முடியும், ஆனா அழும்போது மட்டும்தாங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல 1000 முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க. அந்த பாவத்தை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. மனதிற்கு பிடித்தவர்களை பிரிந்து வாழ முடியும், ஒரு நொடி கூட மறந்து வாழ முடியாது. உன்னை உயிரா நினைக்கிற உறவை நீ மதிக்கலனா நீ உயிரா மதிக்கிற எந்த உறவும் உன்கிட்ட இருக்காது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை அப்படியே விட்டுறது தாங்க நல்லது. புரிஞ்சுக்க சொல்லி போராடாதீங்க, விளக்கம் கேட்டு வருத்தப்படாதீங்க. கடைசியா மன அமைதி தான் எல்லாத்துக்குமே தீர்வா இருக்க போகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைவதெல்லாம் ஒரு பெரிய வரந்தாங்க. வாய்த்தவர்கள் பாக்கியசாலிகள் தான். உங்க மனசுல இருக்க வார்த்தைகளையும் கோபத்துல இருக்க அன்பையும் யாரால உணர முடியுதோ அவங்க தாங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு. மரணத்தை விட கொடுமையானது மனக்கவலைங்க. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். விட்டு கொடுங்க, விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுத்து பாருங்களேன், தவறே செய்ய மாட்டாங்க. மனம் விட்டு பேசுங்க, உங்ககிட்ட பாசம் தானா வருவாங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போட்டோன்னு விட்டுடுங்க. அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுதுதான் தெரியும் உங்க அருமை என்னன்னு புரியும். அவங்க வாழ்க்கையில பல அடிகளை பட்ட ஒன்னதான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கல்லறை இல்ல கோவில்னு. போறாங்கன்னு விட்டுடுங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு, அத யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா திரும்ப எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்க. வீசியவர்களே கஷ்டம்ன்றது சின்ன கல்லு மாதிரிங்க. அது கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடுங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா என்னன்னு நமக்கு நல்லா புரியுங்க. அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்றத நினைக்கவே போறது இல்லைங்க. நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க கூட இல்லாத ஒருத்தரும், நீங்க அழும்பொழுது உங்க கண்ணீரை துடைக்க இல்லாத ஒருத்தரும், உங்க லைஃப குறை சொல்லவோ இல்ல உங்களை பத்தி தப்பா பேசவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தருங்க. உலகத்திலேயே நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? உங்களோட மனசாட்சி. நட்பு, நம்பிக்கை, இதயம், இதுல எது உடைஞ்சாலும் சத்தம் கேட்காது, ஆனா வலி அதிகமா இருக்கும். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகா இருக்குங்க. யாரையும் நம்பி நான் இல்லைங்க, என்ன நம்பாதவங்க யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லைங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கணிச்சிடக்கூடாதுங்க. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதா தெரியுங்க. புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமில்லாததா ஆயிடுங்க. தந்தையின் கடல் அளவு கோபம் கூட நொடி பொழுதில் அடங்கி விடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளில். கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க புத்திசாலிகளா இருந்தா நம்ம முட்டாளா இருக்கணுங்க.
அதுதான் புத்திசாலித்தனம். வார்த்தைகள் என்ற சாவிகளை நாம் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கவும் முடியும், எந்த வாயையும் பூட்டவும் முடியும். வலிக்குங்க, ஆனா வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும், அவ்வளவுதாங்க வாழ்க்கை. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், ஆனா பொய்யா ஒருத்தரை நேசிக்க தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது. வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்து பெண்களை மேலும் அழகு சேர்ப்பதுதான் அன்பான ஆண்கள். வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில செமையா வாழ்ந்து காட்டுறதுல இருக்கு பாருங்க ஒரு திமிரு, அதுதாங்க கெத்து. அறிவுரையை அளவா சொல்லுங்க, ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை வேறு, அவங்கவுங்க பாதைகளும் வேறு. வேடிக்கை பாக்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்யறவங்களுக்கும் என்னங்க தெரியும், வேதனை படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில 1000 வழி இருக்குன்னு. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதாங்க தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும். பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதையும் தனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கொள்ற அதிசயம் அன்பால மட்டுமே முடியுங்க. அடக்கி ஆள நினைக்கும் ஆணை பெண்கள் விரும்புவதில்லை, அன்பால் ஆள நினைக்கும் ஆணிடம் அடங்கி போக பெண்கள் மறுப்பதில்லை. புருஷங்கிறவன் பொண்டாட்டிக்கு ஒரு புத்தகம் மாதிரிங்க, அழகா அடிக்கடி படிப்பா, கோபம் வந்துச்சுன்னா சும்மா கிழின்னு கிழிப்பா. தம்பியின் கோபத்துக்கு அடங்கி போகவும் அதே தம்பிய தன் அன்பால் அடக்கவும் தெரிந்த ஒரு பெண் அக்கா என்றால் அந்த அக்கா தம்பி பாசம் ஒரு சொர்க்கந்தாங்க. விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரிச்சு போகும் மனசும் இருந்தா வாழ்க்கை எப்பவுமே கெத்துதாங்க. தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பின்னாடி யாராவது சொல்லிதாங்க தெரிய வரும். உங்க மேல அன்பா இருக்கவங்கள தொந்தரவா எடுத்துக்காதீங்க, ஏன்னா எவ்வளவோ தொந்தரவுகளுக்கு இடையில தான் அவங்க உங்க மேல அன்பை செலுத்துறாங்கன்னு மறந்துடாதீங்க. சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பல பேரோட பழகுறத விட உங்களை மட்டுமே பிடிச்ச அந்த ஒருத்தரோட பழகி பாருங்களேன், அன்புக்கு அர்த்தம் புரியும். என்னை பொறுத்தவரை அன்பா பேசினா உயிரா பழகுவேன், ஆணவமா பேசினா திமிரா பேசிட்டு போய்கிட்டே. சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு கஷ்டம் வருங்க. கஷ்டம்னா சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது மாதிரி ஒரு சோகம் வந்துச்சுன்னா அடுத்த கட்டம் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தா கொண்டாடுறீங்க, சோகம் வந்தா ஏங்க புலம்புறீங்க? சந்தோஷமும் சோகமும் எதையுமே சந்திக்கணும். வாழ்க்கையில மேல போனது கீழே வரும், கீழே போனது மேல வந்தே தீரும். இது புரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நீங்க ஒருத்தரை ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டீங்க, ஆனா உடைஞ்சு போன ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரையும் நம்ப முடியாம எல்லார்கிட்டயும் வெறுப்பா, எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம, உண்மையாவே ஒருத்தர் அன்பு காட்டினாலும் அதை ஏத்துக்க முடியாம ரொம்ப காயப்பட்டு இருப்பாங்க. இன்றைய நியூஸ் பேப்பர் நாளைய வேஸ்ட் பேப்பர், அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கு தாங்க இங்க எம்புட்டு ஆட்டம். உங்களை உயிரா நம்புறவங்க கிட்ட பொய் சொல்லுங்க. பொய் சொல்றது நல்லா இருக்குங்க, ஆனா உங்களை நம்புறவங்க கிட்ட பொய் சொல்றீங்கல்ல, அது நம்பிக்கை துரோகங்க. நம்பிக்கை துரோகம்னா என்ன தெரியுமா? ஒரு வழுக்கல் பாதை மாதிரி சுகமா இருக்கும், பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஆனா நீங்க வலிக்கு புதக்குழியில விழ போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்க மேல உயிரா இருக்கவங்களுக்கு நீங்க பண்ண துரோகம். உங்க மேல நம்பிக்கை வச்சவங்கள கொஞ்சம் நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சீங்களோ அதுதாங்க உங்களை பெரிய குழப்பத்துல தள்ளும், விஷம்னும் புரியும். நம்ம முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் ஏதாவது பேசி எதையாவது செஞ்சு நம்ம சந்தோஷப்படுத்த ஒரு இதயம் இருந்தால் போதுங்க, வாழும் வாழ்க்கை சொர்க்கம் தாங்க. நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க கிட்ட இருக்கிற குணம் என்ன தெரியுமா? பொருத்தமா பொய் சொல்லி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, அடுத்தவங்களோட ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. நம்பிக்கை வச்சவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, பாசன்ற பேர்ல வேஷமும் போடுவாங்க. நம்பினவங்களை ஏமாத்திட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவங்க கிட்ட சகஜமா பேசி பழகுவாங்க. ஏழை பணக்காரன் இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க, என்ன தெரியுமா? நாயா அலைஞ்சா அவன் ஏழைங்க, நாயோட அலைஞ்சா அவன் பணக்காரன். நாள் முழுக்க நீ என்னோட பேசணும்னு நான் சொல்லல, நீ பேசுவ அப்படின்னு நாள் முழுக்க நான் காத்துட்டு இருக்கேன்ல, எனக்காக சில நிமிஷங்கள் ஒதுக்க மாட்டியா?
நிலவுக்கு கூட விடுமுறை உண்டு, ஆனால் உன் நினைவுக்கு விடுமுறையே இல்லை என்றும் என் மனதில். காதல் என்பது உங்களுடன் வாழ்வதற்கு ஒருவரை கண்டுபிடிப்பதில்லை, நீங்கள் இல்லாமல் வாழ முடியாத ஒருவரை கண்டுபிடிப்பது. கனவுக்கோ நினைவுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. கனவுல என் அருகில் நீ இருப்பாய், நிஜங்களில் உன் தொலைவில் நான் இருக்கேன். வழி சொல்ல தெரியாத யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன்னோட கையில. அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க பழகிட்டா நிம்மதி நம்மள தேடி வரும். நான் தான் படிக்கல, நீயாவது படி என்பதில் தொடங்கி நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்லியே முடிச்சிடுதுங்க பல அப்பாக்களின் வாழ்க்கை. நல்லவரா இருப்பது நல்லதுதாங்க, ஆனா நல்லது கெட்டது தெரியாத நல்லவரா இருக்கிறது நல்லதில்ல. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க, உங்களுக்குன்னு ஒரே ஒருத்தரை சம்பாதிச்சு வைங்க. ஏன்னா பணம் உங்ககிட்ட பேசாது, நீங்களும் பணத்துக்கிட்ட பேச முடியாது. வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாங்க, எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறக்கூடாது, நம்மள மாத்த விடவும் கூடாது. நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க கூட இல்லாத ஒருத்தரும், நீங்க அழும்பொழுது உங்க கண்ணீரை துடைக்க இல்லாத ஒருத்தரும், உங்க லைஃப குறை சொல்லவோ இல்ல உங்களை பத்தி தப்பா பேசவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தருங்க. ஒரு பொண்டாட்டி புருஷனை திட்டுறது குளத்துல கல்லு போடுற மாதிரிங்க. ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டியை திட்டுறது தேன் கூட்டுல கல்லு போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரிங்க. நம்ம கண்ட்ரோல்ல நம்ம லைஃப் இல்லைங்க. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஜேர்னி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே தாங்க இருக்கு. இதுக்கு நடுவுல சாதனை அது இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாமல் போயிட்டே தாங்க இருக்கு. நம்மளே பேசிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். லைஃப் ஒரு டிராவல்ங்க, அவ்வளவுதான். உன் வழிகளை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லாமலே புரியும். நான் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் அடையாளம். நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க. ஆனா ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாத்திரும். எப்பவுமே மறக்காம இருக்கிற அன்பு அழகானது. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பு ஆழமானது. உனக்கு உண்மையா இருக்க இதயத்தோடு விளையாடாத, அது திரும்ப விளையாடுச்சுன்னா உன்னால தாங்கவும் முடியாது, உன்னால தூங்கவும் முடியாது. பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான். தடுமாறும் பொழுது தாங்கி பிடிக்கிறவனும், தடம் மாறும் பொழுது தட்டி கேட்கிறவனும் தாங்க உண்மையான நண்பன். எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களை தரும் பொழுதுதான் தெரிகிறது எதிர்பார்ப்புக்கு கூட ஏதோ ஒரு வகையில் தகுதி தேவைப்படுதுன்னு. அன்பான ஒருத்தர்கிட்ட தோத்து பாருங்களேன், வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகம்னு தெரியும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறாங்க. நீங்க நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், வெளியில இருக்கேன் அப்படின்னு நான் எது சொன்னாலும் நம்புற முட்டாள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்க சொல்றது எல்லாம் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் தாங்க. கிடைச்சாங்கன்னா முழுசா நம்மள நம்புறாங்க அப்படின்னா அவங்கள ஏமாத்துறது பெரிய முட்டாள்தனங்க. அவங்களோட அன்புக்கு வேல்யூ கொடுத்து அவங்க கிட்ட உண்மையா இருக்க பாருங்க. இங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட நீங்க எப்ப கீழே விழுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம். சோ அதுக்கான சான்ஸ அவங்களுக்கு என்னைக்குமே கொடுத்துறாதீங்க. 3 வேளை பசிக்கு முடிஞ்சா சம்பாதிங்க, நிம்மதியா தூங்குங்க. அப்புறம் ஜெயிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. யாருமே ஜெயிக்கவும் போறதில்ல. வாழ்க்கையில எல்லாருமே தோத்துதான் போறோம் சாவுக்கு முன்னாடி. நான் உயர வேண்டும் அப்படின்னு நினைப்பவன் மனுஷன். தன்னோடு இருக்கிறவங்களும் சேர்ந்து உயரணும் அப்படின்னு நினைக்கிறவனே மாமனிதன். வாழ்க்கையில எத்தனையோ பெரிய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதுங்க. நம்ம கிட்ட தோல்வி கூட தோத்து போயிடுங்க. நம்ம கண்ட்ரோல்ல நம்ம லைஃப் இல்லைங்க. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஜேர்னி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே தாங்க இருக்கு. இதுக்கு நடுவுல சாதனை அது இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாமல் போயிட்டே தாங்க இருக்கு. நம்மளே பேசிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். லைஃப் ஒரு டிராவல்ங்க, அவ்வளவுதான்.
நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்ச நட்பு தாங்க நம்ம வாழ்க்கையில இழக்கக்கூடாத நட்பாக மாறிவிடும். நம்மள தொலைச்சவங்களை தேடாதீங்க, நம்மள தேடுறவங்கள தொலைச்சிடாதீங்க. ஒருத்தவங்க உங்களை குறை சொன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்லவங்க யாருமே மத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்றவங்க யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் உண்மையா இருக்காங்க, ரொம்ப உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க, உங்களுக்காகவே எல்லாமே செய்யறாங்க, உங்களுக்காக எது வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்க கிட்ட ஒரு விஷயத்துல கூட பொய் சொல்லிடாதீங்க. தப்பு பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிட்டா சொல்லிடுங்க. வாழ்க்கையில 2 விஷயத்த யார்கிட்டயும் கேட்கவே கூடாதுங்க. என்னெல்லாம் தெரியுமா? அன்பு, காதல். அடுத்தது நம்ம வாழ்க்கையில நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனவங்கள தயவு செய்து கெஞ்சாதீங்க. உங்க தன்மானத்தை இறக்கி அவங்கள நம்ம கூட இருக்க சொல்லி கெஞ்சாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்யவே கூடாதுங்க. அப்படி நம்ம செஞ்சா நம்ம தன்மானத்தை இழந்து நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி. நம்மளோட கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதாங்க, ஆனா வலி ரொம்ப அதிகம். நான் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் அடையாளம். வாழ்க்கையில 2 விஷயத்த யார்கிட்டயும் கேட்கவே கூடாதுங்க. என்னெல்லாம் தெரியுமா? அன்பு, காதல். அடுத்தது நம்ம வாழ்க்கையில நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனவங்கள தயவு செய்து கெஞ்சாதீங்க. உங்க தன்மானத்தை இறக்கி அவங்கள நம்ம கூட இருக்க சொல்லி கெஞ்சாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்யவே கூடாதுங்க. அப்படி நம்ம செஞ்சா நம்ம தன்மானத்தை இழந்து நம்மள அசிங்கப்படுத்தி தான் தடுமாறி விழுந்த இடத்தில் தவறி கூட தன் பிள்ளை விழக்கூடாது என நினைப்பது அப்பாக்களின் பாசம் மட்டும்தாங்க. சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசம்னா வாங்கிக்கலாங்க, பாடம்னா கத்துக்கலாம். பெண்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறது ஆத்திரம் இல்லைங்க, சொல்ல முடியாத ஏமாற்றமும் வலிகளும் மட்டுமே. ஏமாற்றம் ஒன்னும் புதுசு இல்லைங்க, ஏமாறுற விதம் தான் புதுசு. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். தொட்டுவிடும் தூரத்தில் நீ இல்லை என்றாலும் உன்னை விட்டுவிடும் தூரத்தில் நான் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்குங்க. ஒன்னு பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க, இன்னொன்னு மௌனமா எங்க இருக்கணுமோ அந்த இடத்துலதான் பேசுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் மாதிரிங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்தா அது பச்சை நிறமா மாறிடும். உடைந்து விழும் கண்ணாடி துண்டுகளை விட கூர்மையானது கோபத்தில் வாயிலிருந்து வந்து விழும் வார்த்தைகள். கவனமுடன் கையாள வேண்டும். கண்ணாடியை மட்டும் இல்லைங்க, வார்த்தைகளையும். ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போட்டோன்னு விட்டுடுங்க. அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுதுதான் தெரியும் உங்க அருமை என்னன்னு புரியும். அவங்க வாழ்க்கையில பல அடிகளை பட்ட ஒன்னதான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கல்லறை இல்ல கோவில்னு. போறாங்கன்னா விட்டுடுங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறாங்க. நீங்க நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், வெளியில இருக்கேன் அப்படின்னு நான் எது சொன்னாலும் நம்புற முட்டாள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்க சொல்றது எல்லாம் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் தாங்க. கிடைச்சாங்கன்னா முழுசா நம்மள நம்புறாங்க அப்படின்னா அவங்கள ஏமாத்துறது பெரிய முட்டாள்தனங்க. அவங்களோட அன்புக்கு வேல்யூ கொடுத்து அவங்க கிட்ட உண்மையா இருக்க பாருங்க. புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மைகள் கூட ஊமையாகி விடுகிறது. உன் மேல பாசம் வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி மறக்கிறதுன்னு தெரியவே இல்லை. ரொம்பவே ஏழை பணக்கார இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்ன தெரியுமா? நாயா அலைஞ்சா அவன் ஏழைங்க, நாயோட அலைஞ்சா அவன் பணக்கார. நாள் முழுக்க நீ என்னோட பேசணும்னு நான் சொல்லல, நீ பேசுவ அப்படின்னு நாள் முழுக்க நான் காத்துட்டு இருக்கேன்ல, எனக்காக சில நிமிஷங்கள் ஒதுக்க மாட்டியா? நிலவுக்கு கூட விடுமுறை உண்டு, ஆனால் உன் நினைவுக்கு விடுமுறையே இல்லை என்றும் என் மனதில். காதல் என்பது உங்களுடன் வாழ்வதற்கு ஒருவரை கண்டுபிடிப்பதில்லை, நீங்கள் இல்லாமல் வாழ முடியாத ஒருவரை கண்டுபிடிப்பது. கனவுக்கோ நினைவுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. கனவுல என் அருகில் நீ இருப்பாய், நிஜங்களில் உன் தொலைவில் நான் இருக்கேன். வழி சொல்ல தெரியாத யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன்னோட கையில. அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க பழகிட்டா நிம்மதி நம்மள தேடி வரும். நான் தான் படிக்கல, நீயாவது படி என்பதில் தொடங்கி நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்லியே முடிச்சிடுதுங்க பல அப்பாக்களின் வாழ்க்கை. நல்லவரா இருப்பது நல்லதுதாங்க, ஆனா நல்லது கெட்டது தெரியாத நல்லவரா இருக்கிறது நல்லதில்ல.
நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட உன்னை இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு தேடி போகும் அன்பு அழகான காரணம் தேடி வரும் போன உறவு நீ தேடி போகும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க, உங்களுக்குன்னு ஒரே ஒருத்தரை சம்பாதிச்சு வைங்க. ஏன்னா பணம் உங்ககிட்ட பேசாது, நீங்களும் பணத்துக்கிட்ட பேச முடியாது. வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாங்க, எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறக்கூடாது, நம்மள மாத்த விடவும் கூடாது. நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க கூட இல்லாத ஒருத்தரும், நீங்க அழும்பொழுது உங்க கண்ணீரை துடைக்க இல்லாத ஒருத்தரும், உங்க லைஃப குறை சொல்லவோ இல்ல உங்களை பத்தி தப்பா பேசவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தருங்க. ஒரு பொண்டாட்டி புருஷனை திட்டுறது குளத்துல கல்லு